بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் அவர் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும், உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதும் என் மீதும் என்னும் லட்சமாக என்று கூறி இன்றைய உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினர்களே, நோம்புடைய காலம் அல்ஹம்துலில்லாஹ் முதல் 10 கடந்து இரண்டாவது 5ஐயும் கடந்து நாம் போய் கொண்டிருக்கிறோம். வேகமாக இந்த மாதம் செல்ல, இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய விஷயத்தை நான் இப்பொழுது பதிவு செய்கிறேன். நோன்பின் நிலையில் செய்யக்கூடிய சில விஷயங்கள், செய்யக்கூடாத சில விஷயங்கள். நோன்பின் நிலையில் அந்த நோன்பை எது முறித்துவிடும்? இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த வரக்கூடிய வரிசையான எல்லா விஷயங்களும் நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள். அதில் நம்முடைய நியா, இன்டென்ஷன் இருந்து நியத்தோடு நாம் அந்த செயலை செய்தால் வேண்டுமென்று நோன்பு முறித்துவிடும். அப்படிப்பட்ட செயல்களை இப்பொழுது நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவதாக, சஹருக்கு பிறகு நம்முடைய நோன்பு ஆரம்பித்து விடுகிறது. அந்த நேரம் அதிலிருந்து மக்ரிப் வரை யாராவது சாப்பிட்டால் அல்லது குடித்தால், வாய்க்குள் செலுத்தும்படி ஏதாவது மருந்தை அவர் உண்டால் நோன்பு முறித்துவிடும் வேண்டுமென்றே. இதெல்லாம் எண்ணத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள். வேண்டுமென்றே இன்டென்ஷனோடு உள்ளது சாப்பிட்றது, குடிக்கிறது, மருந்து வாயினுள் செலுத்தக்கூடிய அந்த மருந்து, அது நோன்பை முறித்துவிடும். அதுபோல சஹரில் அதிகமாக சாப்பிட்டு அதை எப்படியாவது உங்களுக்கு வயிற்றில் சிரமத்தை ஏற்படுத்தி வாந்தி தானாக வந்துவிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை. வரவழைத்து வாந்தி எடுப்பது நோன்பை என்ன செய்யும்? முறித்துவிடும். அதுவே வந்து விட்டது என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக பிரியாணி சாப்பிட்ட சகரில் வேற வழி தொழுவும் போது கழுத்தில் வந்து மாட்டியே இது வந்து யாப்பம் வரும் பொழுது வந்துருச்சு, எல்லாம் மன்னிப்பான். வேண்டுமென்றே விரலை விட்டு அது வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எடுக்கிறது நோன்பை என்ன செய்யும்? முறிச்சிடும். நோன்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அதுபோல திருமணமான தம்பதிகள் வந்து தன்னுடைய பார்ட்னர் மனைவியோட உறவு வைப்பது, இது
நோன்பு காலத்தில் ஹராம் கிடையாது. ஆனால் நோன்பு நேரத்தில், நோன்பு அந்த டைம், நோன்பு மக்ரிப் வரைக்கும், சகர் டு மக்ரிப் வரை நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோலில் இருக்கணும். அதிகமாக நாம் இபாதத்தில் இருந்தால் அதை மக்கள் என்ன செய்யாது? நம்ம வெளியே இருப்போம், பிரச்சனை இல்லை. இருந்தும் பொதுமான திருமதிகள், பொதுமான திருமணம் அவர்களுக்கு இந்த ரூல்ஸ் தெரியாது. அப்படி அவர்கள் செய்துவிட்டால் தொடர்ந்து அவர்கள் 60 நோன்பு வைக்கணும். கேப்பே விடாமல் எத்தனை நோன்பு வைக்கணும்? 30 நோன்பு கிடையாது. ஒரு நோன்புல அவங்க வேண்டுமென்றே அவர்கள் அவர்களுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டால் நோன்பின் நிலையிலே 60 நோன்புகள் அவர்கள் தொடர்ந்து வைக்க வேண்டும். அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு அவர்கள் சாப்பாடு கொடுக்கணும். 60 நோன்பு வைக்கணும், 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பரிகாரம், பனிஷ்மெண்ட் மாதிரி. நோன்பின் நிலையில் யார் அப்படி செய்கிறார்களோ இது நோன்பை முறித்துவிடும். எது நோன்பை முறிக்காது என்று பார்த்தீர்கள் என்றால், இதுக்கு அப்படியே சொல்லுவாங்க, நோன்பு வச்சு குளிக்காதீங்க, குளிச்சா தண்ணி வாய்க்குள்ளேருந்து உள்ளே போயிட்டு நோன்பு கலைஞ்சிடும். கிடையாது, குளிக்கலாம். நோன்பு வைத்த நிலையிலே குளிப்பது எதுவும் தவறு கிடையாது. குளிக்கும் போது வேணும்னே தண்ணி குடிக்கிறது தவறு. யாரும் பார்க்க போகிறதில்ல, தாக அடிக்கிறது, என்ன செய்யலாம்? கொஞ்சம் தண்ணி எவ்வளோ இறக்கி விட்டுருக்கலாம், மெட்ரோ வாட்டர் தானே வருது, கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு குடிச்சுன்னா நோன்பு போயிடுது. யாருக்கும் தெரியாது, ஆனால் நப்சுக்கு தெரியும் நான் பண்ணது தப்புன்னு. நமக்கே தெரியும் நான் பண்ணது தப்பு. அந்த நிலையில நோன்பு முடிஞ்சிடும். எதுக்கு குளிக்கக்கூடாதுன்னு அதுக்கு அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னா, பெரியவர்கள்லாம் நோன்பு டைமில் நீங்கள் குளிக்காதீங்க, பொதுவாக மத்தியானத்துக்கு அப்புறம் குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு சோர்வாக இருக்கா, உடல் ரொம்ப கசகதன்னு இருக்கா, கண்டிப்பாக குளிங்க. நோன்பு நிலையிலே குளிங்க. குளிக்கிறது எந்த ஒரு தடை கிடையாது. தண்ணீர் உள்ளே குளிக்கும் பொழுது தவறுந்து சென்றாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேண்டுமென்றே வாய்க்குள் என்ன செய்யக்கூடாது? தண்ணியை செலுத்தக்கூடாது. அதுபடி நம்ம என்ன செய்யணும்? அதை மனசில் வச்சுக்கணும். அதுபோல் அத்தர் யூஸ் பண்ணுறது, அத்தர் ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் கண்ணில் சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும், அவங்க கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் ஐ ட்ராப்ஸ், இதெல்லாம் நோன்பு நிலையில் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோன்பை முறிக்காது. இப்போ கண்ணில் தண்ணி, நிறைய பேர் ஐ ட்ராப்ஸ் போடுவாங்க. சில பேருக்கு ஐ ட்ரைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க ஐ ட்ராப் எப்பவுமே போட்டுட்டு தான் இருக்கணும். அவங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா, நோன்பை முறிக்கக்கூடிய, தொண்டையிலிருந்து இறங்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது கண்ணோட இருந்துடும். கண்ணுக்குள்ளேருந்து அதனுடைய நரம்புக்கு கனெக்ட் ஆகி அந்த நீரை அதுக்கான மருந்து அங்கே மேலேயே முடிச்சிடும். உள்ளே அந்த தண்ணியை அனுப்பாது. அதனால் கண்ணில் போடுற ட்ராப்ஸு, கண்ணில் வைக்கக்கூடிய லென்ஸு, அதுபோல் பர்ஃப்யூமு, இதெல்லாம் என்ன செய்யலாம்? நோன்பு டைமில் நம்ம கடைபிடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுபோல் சில உலமாக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு உலமா சொல்கிறாங்க. என்ன இன்ஜெக்ஷன்னா, மருந்து மட்டும் கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன், விட்டமின் குளுக்கோஸு, உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை தவிர நார்மலான ஹெவி ஃபீவராக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கு நோன்பு விட ஆசை இல்லை, ஆனால் அந்த ஃபீவரை குறைக்கணும், அப்போ அவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அந்த ஃபீவருக்கான மருந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் விட்டமின் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் உடலில் புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன், பொதுவாக குளுக்கோஸ் ஏற்றுறது, இது சில உலமாக்கள் தடை செய்கிறாங்க. சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, குளுக்கோஸும் வாய் வழியாக போகலை, அது உடல் வழியாக தான் போகுது, அதனால அதுவும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலமாக்களுடைய கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இதுக்கு தகுந்தவாறு ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இதுக்கு தகுந்தவாறு ஃபாலோ, ஏன்னா அவங்கள்ட்டையும் ஆதாரம் இருக்குது, இவங்கள்ட்டையும் ஆதாரம் இருக்குது. இவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, அது உடலை என்ன செய்யும்? புத்துணர்ச்சிப்படுத்த, ஹெல்த்தியாகும், டயர்ட்னஸை நமக்கு வெளிப்படுத்தாது. குளுக்கோஸ் ஏற்றலாம், உடம்பு இன்னும் நல்லதாக ஃபீல் ஆகும். அதனால் ஒரு நோன்பாளிக்கு ஒரு உணவு கிடைச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வெளிப்படையான ஹதீஸ் எடுத்து சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அது உடல்லேருந்து தான் ஏற்றப்படுது, வாய் வழியாக தான் ரசூல் என்ன சொன்னாங்க, எதுவுமே இன்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படி கண்ணுக்கு ஐ ட்ராப் அலௌடோ, அது மாதிரி குளுக்கோஸும்
உடல் வலுவாக இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் ஏற்றுறதுக்காக குளுக்கோஸும் அளவிட அப்படின்னு சொன்னாங்க. இது 2 கருத்துக்களாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் இருதரப்பினரும் சரியான ஹதீஸை கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க. அதுபோல் தெரியாமல் சாப்பிட்றது, தெரியாமல் குடிக்கிறது ரொம்ப ரேர். தெரியாமல் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நோம்பு முடிஞ்சிடும். நம்ம ஒரு வாய் வச்சோம் சாப்பிடும்போது, ஏதாவது கேண்டீனில் போய் போண்டா வச்சியே பார்த்தோம், நோம்புக்கு முன்னாடியே திடீர்னு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ஒருத்தர் சொல்லிட்டார் நீங்கள் நோம்புங்க அப்படின்னு, நமக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும், வாயில் இருக்கிறத எடுத்து வெளியே போட்டுருக்கணும். உள்ளே போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, மரட்டி எடுக்கக்கூடாது. வாந்தி வந்தால் வேணும்ட்டே வாந்தி வந்த மாதிரி ஆகிடும், நோம்பு உடைஞ்சிடும். அதனால அந்த அளவுக்கு தக்குவா இறைச்சத்தை நம்ம வெளிப்படுத்த வேணாம். ஏன்னா அல்லாவே கொடுத்தது. ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது, ஒரு நோம்பாளி தெரியாம தண்ணி குடிக்கிறான், தெரியாம சாப்பிடுறான்னா அல்லாஹ் அவனுக்கு உணவு ஊட்டிக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு நீர் கொடுக்குறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்போ அதுக்கு நிறைய பேர் இன்டென்ஷனே தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்றது, தெரியாத மாதிரியே வச்சுக்கிட்டு குடிக்கிறது, இது அல்லாஹ் கொடுக்கறது கிடையாது, இது அல்லாஹ் ஊட்டுறது கிடையாது. நம்மளுடைய இன்டென்ஷனை அது சொன்னாரே, தெரியாத நிலையில் நம்ம நோம்பு நம்ம சாப்பிட்டா நம்ம குடித்தா அல்லாவே கொடுக்குற மாதிரி. போய் சும்மா குடிச்சிட்டு தெரியாமல் குடிச்சிட்டே பாய், சாப்பிட்டு தெரியாமல் சாப்பிட்டேன் பாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் கிடையாது. நம்ம இன்டென்ஷன் நல்லா பார்ப்பான். 4 பேர்ட்ட நம்ம சொல்லிடலாம், தெரியாமல் பண்ணிட்டோம், அவங்க ஒன்றும் இல்லை தெரியாமல் தானே பண்ணீங்க பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய், நோம்பு இருக்குது. ஆனால் நம்ம இன்டென்ஷனில் கலப்படம் இருந்தால் அல்லாட்ட மாட்டிப்போம். அல்லாட்ட வந்து நம்ம இன்டென்ஷனுக்கு வந்து அல்லாஹ் தெளிவாக பார்க்கக்கூடியவன், எல்லா இதே நாணங்களே அறிந்தவன் அல்லாஹ். நம்ம கொண்டு ஒரு இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக ஒன்று காட்டுறது, அதுவும் அவனுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம WK நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, கலைப்பில் இந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க. டப்புன்னு தண்ணி குடிச்சிட்டு மால் மிஷோ பிள்ளை அப்படி கேட்கறணும், கேபினி மாஃப் பண்ணலாம், எல்லாம் மாஃப் கதாது, எல்லாம் மன்னிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போனார், இஃப்தார் அரேஞ்ச்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, டப்புக்குன்னு ஒரு சம்சா எடுத்து வாயில போட்டுக்கிட்டு மால் மிஷோ காலியாக போய் கேட்கலாம், இப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஒரு தப்பு ஃபீல் ஆகும் மனசில், அடா சாப்பிட்டேனேடா, அடா குடிச்சிட்டேனே, என்ன பண்ணுறது, யாராவது பார்த்தாங்களா இல்லையா, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்பீங்க நீங்கள். அப்போ நீங்கள் செஞ்சது தப்பு, தெரியாமல் செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இதுவே வந்து சைத்தான் உள்ள வந்துட்டானா அந்த இடத்துல நாங்கள் யாரையும் பார்க்க மாட்டோம், எடுத்து சாப்பிட்டு தெரியாமல் சாப்பிட்டு சொல்லிடலாம், அவ்வளோதான். நமக்கு என்ன சொன்னால் நல்லா மன்னிச்சுட்டான்னு சொல்ல போகிறாங்க, இதில் என்ன இருக்குது. ஆனால் அவருடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்கும், அது வந்து தவறு. நம்ம சாப்பிட்டுட்டு பிறகு நம்மளுக்கு உணர்வு வந்துருச்சு, ஐயோ நான் நோம்பாச்சே, வாயில் இருக்க அந்த தூளை தூக்கி போட்டு கொஞ்சம் தண்ணியை வாயில் கொப்பளிச்சு துப்பிட்டா முடிஞ்சு, இதை வந்து நோன்பு முடிக்காது. இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அதுபோல் எப்படி வந்து உடலுறவு கொள்வது நோன்பை முறிக்குமோ அதுபோல் முத்தமிடுவது நோன்பை முறிக்காது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி அது உழுவை முறிக்காதோ அது மாதிரி அது நோன்பை முறிக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செஞ்சு தொழுகைக்கு போகும்பொழுது அவங்களுடைய எந்த மனைவிமார்கள் வீட்டில் இருந்தாங்களோ அந்த மனைவிக்கு முத்தமிட்டு தான் அவங்க தொழுகைக்கே போவாங்க. அவங்களுடைய சொன்னாங்க, புரியுதா? சொல்ல எந்த தொழுகைக்கு ஒரு ரெடியானாலும் ஒரு சென்றதுக்கு பிறகு தொழுகை அவங்களுடைய குர்ஃபாவும் தொழுகையோட ரூமும் பக்கத்தில் தான். மதீனாவில் பார்த்தீங்கன்னா ரசூலாவுடைய ஹுஜராவும் பள்ளிவாசலும் பக்கத்தில் தான். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ரசூலா பள்ளிக்கு வரும்பொழுது அவருடைய எந்த மனைவி வீட்டில் இருக்காங்களோ அல்லது பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் கதிஜா ஆயிஷாவியோட வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க மனைவியுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்க தொழுகைக்கு போவாங்க. இதை ஹதீஸை கணக்கில் வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை வச்சு நோன்பு காலத்திலேயும் கணவன்மார்கள் வந்து கொடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அளவுக்கு மீறி அந்த பார்டர் தாண்டிட்டோம்னா எது வேணால் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக சில உலமாக்கள் சொல்றாங்க அதுவும் கிடையாது. எப்படி உடலுறவுக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அதே சட்டம் தான் முத்தத்துக்கு இருக்கு, கொடுக்கக்கூடாது. சில உலமாக்கள் சொல்றாங்க இச்சையோடு மனோ இச்சையோடு கொடுக்காமல் பாசத்தில் கொடுத்துட்டு நான் தொழுகைக்கு போகிறேன் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. மனோ இச்சையோடு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் மனது வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு, சைத்தான் அந்த இடத்துல வர வாய்ப்பு உண்டு. அதனால அதையும் தவிர்க்கவும் சொல்லி ஒரு உலமாக்கள் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சரியான கருத்து தான். உங்களுக்கு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அதில் ராஜானா நீங்கள் என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நீங்கள் தொழுகைக்கு போனால் வெளியே போகலாம். ஆனால் உங்களால் முடியாது கண்ட்ரோல், சைத்தான் உள்ளே வந்துடுவான். அந்த நேரத்தில் வந்து மன இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அதை நெருங்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அதிலிருந்து விலகி இருக்கணும். நோன்புக்கான இஹ்திராம், இஸ்ஸத், ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அது நம்ம பண்ணாமல் இருக்கலாம். முத்தமிடுவதையும் கூட தவிர்த்து கொள்ளலாம். இதை நம்ம மனதில் வச்சுக்கணும்.
இந்த இடத்துல இதை நாம் மனதில் வைத்து என்னென்ன இன்று நாம் கேட்டுக்கொண்டோமோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதான் நம்ம இருப்போமா இல்லைன்னு தெரியாது. இருந்தாலும் இது ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிட்டோம். மனிதன் மறக்கக்கூடியவன் தான், மறதி இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இதை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு நினைவூட்டி விட்டேன். இன்ஷா இதற்கு பிறகு நீங்கள் அமல்படுத்துவது, நாமும் அதை அமலில் கொண்டு வருவது நம்முடைய வேலை. எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு 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 ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதை நம்ம அமல் பண்ண விட்டுட்டோம்னா வேஸ்ட். உதாரணத்துக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு இன்றைக்கி வேலை செய்யுங்க. நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு அப்படி அமையாது. அது ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் படித்த படிப்புக்கு சில பேருக்கு வேலை கிடைச்சிடும், சில பேருக்கு அதுக்கு அப்பாற்பட்ட வேலை கிடைக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கல் லைஃப். உலகத்துக்கு அதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப். மார்க்கத்துக்கு எது ப்ராக்டிக்கல் லைஃப்னா நீங்கள் என்னென்ன பயானில் கேட்குறீங்களோ, என்னென்ன ஹதீஸில் கேட்குறீங்களோ, என்னென்ன குரான் வசனங்கள் மூலயமா கேட்குறீங்க, என்னென்ன அமல்கள் அல்லாஹ் பண்ண சொல்கிறா, எது எது பண்ணக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் கொண்டு வரது தான் இஸ்லாம். இஸ்லாமிக்குடைய ப்ராக்டிக்கல் லைஃப் அதுதான். நீங்கள் தனியாக அதுக்கு ப்ராக்டிக்கல் லேப் இருக்குது, நான் போய் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணி காட்டணும் அப்படிலாம் கிடையாது. அது உங்களுடைய அந்த விருப்பத்தில் தான் இருக்குது. நான் ஒரு பர்ஃபெக்ட் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பித்தா தான் உங்களுடைய முஸ்லீம் நீங்கள் அந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியுமே தவிர நீங்கள் பண்ணாத வரைக்கும் பர்ஃபெக்ட் முஸ்லீமாக இருக்க முடியாது. கேட்குற வரைக்கும் நம்ம அதுலாம் எல்லா விஷயத்தையும் நல்லா கேட்குறோம், நம்ம பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அமல் நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா நாளைக்கு மறுமை நாளில் கேள்வி உண்டு. நம்ம எல்லாம் கேட்டோம், ஹஸரத் சொன்னாங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும், இதெல்லாம் கேட்டுட்டு இந்த காது வழியாக கேட்டு இந்த காது வழியாக விட்டுட்டோம், நான் அதெல்லாம் கண்டுக்கல அப்படின்னா நாளைக்கு அல்லாட்ட டேரெக்டாக அல்ல அவங்கள தான் கேள்வி கேட்பான். சொன்னது சொல்லியாச்சு, அமல்படுத்தியது நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் நன்மை எதுவுமே இருக்காது. அமல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமலுக்கான நன்மைகள் இருக்கும், அதுக்கான பலன் இங்கேயும் கிடைக்கும், உலகத்தில் மறுமையிலையும் கிடைக்கும். மறுமையில் சொர்க்கம் ரீதியாக அல்லாஹ் பூரணியும் கொடுப்பான். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கணும்னா சுகமான ஒரு வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி ஆத்தினா அந்துவா சொல்லுங்க, ரப்பனா ஆத்தினா துனியா ஹசனத்தன் ஃபில் ஆখিরাতি ஹசனத்தன் வகீனா அதாபன்னார். இப்போ இந்த துவாலே எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் அடக்கிட்டாங்க. இந்த துனியாவிலே எனக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், மேலும் ஆகிரத்தையும் சிறந்த ஆகிரத்தா ஆக்கிய அல்லாஹ், வகீனா அதாபன்னார். இது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன? நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பியா அல்லாஹ், பாதுகாத்திரு. ஏன்னா இந்த துனியா சிறந்ததா இல்லைன்னா மறுமையும் சிறந்ததா இருக்காது. இந்த துனியா சிறந்த வாழ்க்கையை நாம் அமைச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக மறுமை சிறந்ததா இருக்கும். அந்த அதாபுன்னார் அல்லாஹ்வுடைய அந்த நெருப்பு நரகத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும் அல்வா, அல்லாஹ் பாதுகாத்துருவான். இல்லை துனியாவும் வேஸ்ட், எதுவுமே பண்ணலை, நல்ல அமல் பண்ணலை, மறுமையில கண்டிப்பாக மாட்டோம். அப்போ அந்த அதாபுன்னார்லேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம இந்த துவாவை கேட்குறோம்னா அந்த துவாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நடத்திக்கணும். அல்லாட்ட நம்ம டெய்லி தொழுகையில் இந்த துவாவை கேட்குறோம், ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் என்று சொல்லும் பொழுது அந்த அமல் நம்மள்கிட்ட இருக்கணும். இந்த துனியாவிலும் ஹசனாவாக அல்லாஹ் என்னை ஆக்குவாயாகன்னு சொல்கிறோமோ அந்த அமல், நல்ல அமல் நம்மள்கிட்ட இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் நம்ம துவா கேட்டால் அல்லாஹ் செஞ்சிருவான் அப்படி கிடையாது. துவா கேட்கும் பொழுது உங்கள்கிட்ட முயற்சி இருந்தால் தான் அல்லாஹ் செய்வான். எல்லாம் எனக்கு நல்ல காரு வசதி வேணும், பங்களா வேணும், பணமே இல்லாமல் கேட்டால் கொடுத்துருவானா? அதுக்கான பணம் நம்மள்கிட்ட இருந்து நம்ம கேட்டால் அல்லாஹ் வழி வகுப்போம். இப்படி வாங்கி இங்கிட்ட இது செய்ய அப்படின்னு. பணமே இல்லாமல், சொத்தே இல்லாமல், பொருளாதாரமே இல்லாமல் யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பங்களா கொடுன்னா எங்கிட்ட வரும். என்கிட்ட ஏதாவது ஒரு சிறிய காசு தொகை இருக்குது, இதை வச்சு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யும், ஒரு ஏற்பாடு பண்ணுவான். இப்போ சோர்ஸ் நம்மள்கிட்ட இருந்து நம்ம துவா கேட்டால் நமக்கு என்ன செய்யும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் தருவான். நம்மள்கிட்ட நல்ல அமலே இல்லை, ஆத்தினா துனியா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் நல்ல அமல் பண்ணுறதே கிடையாது. அல்லாஹ் சோர்ஸ் என்ன செய்ய மாட்டான், நமக்கு வழி வகுக்க மாட்டான். சோர்ஸ் இருக்கணும், நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே இந்த துவாவை கேட்கணும். அப்போ தான் இந்த துவாவுக்கு அர்த்தம் உண்டு. நல்ல அமல் செய்துக்கிட்டே இந்த துவாவை கேட்டால் தான் துனியாவும் சிறப்பாக அமையும், மறுமையும் சிறப்பாக அமையும். நல்ல அமல் செய்யாமலே இந்த துவா மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தால் இது நம்ம தவறான கணிப்பு. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுபோல் நோன்பு டைமில் நியத்து நிறைய பேருக்கு குழப்பம். நியத்து மனசால வைங்க, பெஸ்ட்டு. வார்த்தையால் வைக்கிறத விட என்ன செய்யுங்க, மனதால் வைங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சகருக்கு எதுக்கு எந்திரிக்கிறீங்க, எதுக்கு எந்திரிக்கிறீங்க, நோன்பு வைக்க. அதுவே என்னன்னா
தட் இஸ் கால் இன்டென்ஷன். இன்டென்ஷன்லேயே டெஃபினேஷன் என்ன இருக்குது தெரியுமா இங்கிலீஷில்? மனதால் கொள்வது தான் இன்டென்ஷன், மனதால் கொள்வது தான் எண்ணம். அதுக்கு தான் அது இன்டென்ஷன். புரியுதா? எண்ணம் நீயத்துன்னு சொல்லுவாங்க. நீயத்துனா என்ன? மனதால் நீங்கள் வைப்பது தான் எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சகருக்கு எந்திரிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? சகர் சாப்பிட்டு நோன்பு வைக்கணும். அந்த எண்ணத்துல தானே எந்திரிக்கிறீங்க. 3:30 4 மணிக்கு அலாரம்லாம் வச்சு. அப்போ அதுவே உங்களுடைய எண்ணமா பூர்த்தி அடைஞ்சிருச்சு. நிறைய பேர் சொல்றாங்க, காலையில் ஃபஜர் அடைஞ்ச உடனே நவைத்து வைக்கலனா நோன்பு ஆகல. என்னடா இது புதுசா இருக்கு. நவைத்து வைங்க, வைக்கலாம் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வைக்கலனா நோன்பு ஆகாது, நோன்பு நீ வச்ச மாதிரி இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. நியத்துன்றது மனசாக இருக்கிறது தான். நீங்கள் டிசிஷன் எடுத்து பார்த்துக்கோங்க, இன்டென்ஷனுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. அது மனதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இன்டென்ஷன்னாலே மனதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், வாய்க்கு நாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதே மாதிரி நோன்பு திறக்கும் பொழுதும் நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பு தரங்க. நோன்பு திறந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன துவா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த துவாவை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற மாதிரி சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன? ذهبت دمه وابتلت العروق وثبت الاجر ان شاء الله. என்ன அர்த்தம்? நரம்புகள் நினைந்தன, தாகம் தணிந்தது, அல்லாஹ் நமக்கு அந்த அஜரை முழுமையாக கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ அழகான துவா. பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பு ஆரம்பித்து பேரிச்சப்பழத்தோடு ஆரம்பித்து கஞ்சியோ சமோசா வடவோடு முடித்து நீங்கள் தொழுகைக்கு முன்னாடியே அந்த துவாவை ஓதிடணும். என்ன? தஹபத் தமவு வபுதல்லத்தில் உருகு வசபத்தல் அஜுரு இன்ஷா அல்லாஹ். இப்போ யோசிச்சு பாருங்க, தாகம் தணிந்தது, நரம்புகள் நினைந்தன, அஜ்ரு அல்லாஹ் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான கூலியும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுத்து விடுவான், கிடைத்து விடும். இதுதான் சுன்னத்தான வழிமுறை. இதை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். நியத்தில் மனசில் வச்சுக்கோங்க. தொழுகைக்கும் சரி நோம்புக்கும் சரி நியத்து என்பது மனதுக்கு கனெக்ஷன் உள்ள ஒரு விஷயம், நாவுக்கு கனெக்ஷன் கிடையாது. நாவால் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் சிலவருடைய உருவாக்குதல் தான். அதில் சொல்லுங்க, ஆப்ஜெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் அது சொன்னாதான் நியத்து நிறைவேறும் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அது கூடாது. அந்த நியத்து நவைத்து சமூகத்தின்னு சொல்லி வைக்கிறீங்களா, அது வைக்க வேணாம்னு சொல்லலை, உங்கள் இஷ்டம், உங்கள் ஆசைக்கு வைங்க. சில பேருக்கு பயம் இருக்கும், என்னடா நான் நவைத்து சொல்லவே இல்லையே, நோன்பு வச்சனா இல்லையா, அந்த பயம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் சகர் செஞ்சிட்டீங்கனாலே உங்கள் நோன்புக்கு நியத்து வச்சாச்சுன்னு அர்த்தம். அந்த நியத்து அந்த சகர் தான், அதுதான் உங்களுக்கு நியத்து முடியுது. நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது சகருக்கு எந்திரிக்கிறீங்களா, தட்ஸ் கால் இன்டென்ஷன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்கள் நவைத்து வச்சு தான் நீங்கள் உங்களுடைய நோன்பு தொடரணும்னா அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் யார் வைக்கவில்லையோ அவருடைய நோன்பு ஆகாது என்று சொல்வது அது மார்க்கத்தில் கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுபோல் நோன்பு ஆரம்பிக்கும் பொழுது அந்த துவா ஓதி நோன்பு ஆரம்பித்தாதான் நோன்பு உடைச்ச மாதிரி, நோன்பு திறந்த மாதிரி என்று சொல்வது கூடாது. அந்த துவா நீங்கள் சொல்லி நோன்பு திறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் மலக்கா சுத்து வபிக்கா அமத்துவா அலைக்க தப்புக்கு அது இருக்குது, அது துவா பெருசாக போகுது. அந்த துவாவை சொல்லி நீங்கள் நோன்பு திறக்கிறதா இருந்தால் திறங்க. ஆனால் அந்த துவா சொல்லாமல் திறக்கிறவங்களுக்கு நீங்கள் அது சொல்லி தான் திறக்கணும், இல்லைன்னா அவங்க நோன்பே திறந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. பிஸ்மில்லா என்ற வார்த்தை இதை விட சிறந்த வார்த்தை எதுவுமே கிடையாது. சாப்பாடு ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை பிஸ்மில்லா. இந்த வார்த்தை நோன்பு திறப்பதற்கு போதும். நோன்புக்கு பிறகு துவா இருக்குது, அது ஹதீஸில் பதிவாயிருக்கு புகாரியில். அந்த துவாவை நீங்கள் நோன்பு திறந்ததுக்கு பிறகு ஓதிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய நம்ம இவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் எழுதி இவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் இன்ஷா அல்லாஹ் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். அதுக்கான டவுட்டை தஃப்சீரில் நான் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.